மீனா இங்க ஜாலியா இருக்கு, நாம எல்லாரும் அங்க போய் ஜாலியா இருப்போம். ஓகே சூப்பர் ஓகே. எடுத்து வை, மீதி அங்க போய் விளையாடிப்போம். மாம்சே மாப்பிள கொஞ்சம் கிட்ட வா. ஐயோ மாமா, ஏன் மாமா உனக்குள்ள இம்புட்டு தரமா இருக்கா? இது என்ன மாப்பிள பிரமாதம், ஆ. இதை விட ஸ்பெஷல் ஐட்டங்கள் நிறைய இருக்கு. பல விதைகளை கைவசம் வச்சிருக்கேன். ஓஹோ கேட்டுடா. ஆமா மாமா, இம்புட்டு செயல சமைக்கிறீங்களே, யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? வேற யாரு, எல்லாம் எங்க அக்கா கிட்ட தான். ஆ. எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆன புதுசுல நான் வேலை வெட்டி இல்லாம வெட்டியா தான் சுத்திட்டு இருந்தேன் மாப்பிள. அப்பதான் எங்க அக்கா எனக்கு சமையல் கத்து கொடுத்துச்சு. அதுகிட்ட இருக்கிற வித்தையெல்லாம் எனக்கு கத்து கொடுத்துச்சு. நானும் எங்க அக்காவும் ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியா சமைச்சுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் ஒரு காலம் மாப்பிள்ளைகளா. மாம்சே எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா சந்தேகம்? எங்க அப்பா அப்பவே அப்படிதானா, இல்ல மனுஷ மாதிரி ஏதாவது நடந்துக்குவா? ஏய் என்னடா பேசுற அப்பாவை பத்தி? அண்ணா நீ சும்மா இருங்க, நீங்க சொல்லுங்க மாம். அப்பா அப்பவே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா? ஆமா மாப்பிள, எப்ப பாரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரியே நடந்துகிட்டு இருப்பார். அப்ப எப்படி அம்மா அவரை விரும்புச்சு? அதான்பா, அந்த கேள்விக்கு தான்பா இன்னைக்கு வரைக்கும் பதிலே கிடைக்கல. வாசனையே ஆள தூக்குதே. சாப்பிடுவோமா? ரெடி. ஒண்ணுதாடா குறை, நம்ம பேசாம சரக்கு வாங்கிருக்கலாம். மீனா எப்படினாலும் பாதி மாசத்துக்கு அந்த வீட்லயே தான் இருப்பா. அந்த டைம்ல பேசாம நாம இங்க பட்டறைய போட்டுருவோம். ரைட்டு. போட்டலாம். டேய் செந்தில, மீனா நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை, அதுக்கே நம்ம எல்லாரையும் பார்க்காம இருக்க முடியல. ஓடி ஓடி வீட்டுக்கு வந்துருது. நீ என்னடா அந்த திசை பக்கமே வர மாட்டேங்கிற? அனே தப்பிச்சோம் பொழச்சோன்னு ஓடி நான் எப்படி அங்க வரும்? அதை புரிஞ்சுக்காம மீனா அங்கேயே வந்து இம்புட்டு நல்ல வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் எம்புட்டு சந்தோஷமா ஜாலியா இருக்கு. அது ஏன் அவளுக்கு புரியவே மாட்டேங்குது? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி. என்ன ஒவ்வொரு மாதிரி? இப்போ நீ தனியா இருக்கிறது சந்தோஷம் நினைக்கிறேன், அண்ணி எல்லாரும் ஒன்னா இருக்கிறத சந்தோஷம் நினைக்கிறாங்க. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, உன்னையும் தப்பு சொல்ல முடியாது. ஏய் இன்னும் தூக்கம் தெரியலையா உனக்கு? சரி வா. ஆமா, இங்க ஒரு பெட்ஷீட் எதிர்த்து கொடுத்தா கூட அப்படியே படுத்து தூங்கிடுவேன். ஏய் உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு